ஆளிகளாக தொழிற்படும் டிரான்சிஸ்டரிலிருந்து செய்யப்பட்ட ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள AND படலை சுற்றை கருதுக. அண்ட் படலை ஓகே. அண்ட் படலை சொல்கிறான். அண்ட் படலை அடுத்துள்ள படலை அண்ட் படலை சுற்றான். அண்ட் படலைண்டா இவர் தான் அண்ட் படலை, அதாவது பெருக்கப்படுற ஒரு சிஸ்டம் கொண்டு போய் ஏபி ஏண்டா விளைவு A டாட் பியாக இருக்கும். இதான் அண்ட் இந்த அண்ட் படலையோட சுற்று தான் தந்திருக்காங்க. இச்சுற்று T1 T2 என்னும் 3 NPN டிரான்சிஸ்டர்கள் கொண்டுள்ளது. டிரான்சிஸ்டர் படத்தை கட்டணும்டா, படம் இதே முடிவிடம் விளங்குதா? ஓகே. இங்கே ஒரு டயோட் இணைச்சி பேஸோடு இணைச்சிருக்கோம் இந்த அதே மாதிரி இந்த பியில் ஒரு எடுத்து ஒரு தடை இணைச்சி பேஸ் இணைச்சிருக்கோம். இதில் 10 கிலோ ஓம் இருக்குது, இதுலேயும் 10 கிலோ ஓம் இருக்குது. ஏன் தடை வச்சுருக்காங்க? இதுக்குள்ள போகிற மின்னோட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேஸோடு தான் இணைச்சிருக்கேன். NPN டிரான்சிஸ்டர் இப்போ கரண்ட் இந்த வழியாக சுழற்சி அடைய போகுது. இது எமிட்டர், இது காலி, இது பேஸ். இந்த எமிட்டர் இந்த காலியோட கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த எமிட்டர் வெளியே வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா புவித்தொடர்பு செஞ்சுருக்காங்க. இதை அப்படியே கொண்டு போய் 1 கிலோ ஓமோட கனெக்ட் பண்ணி 5 வோல்ட் களத்தோடு கொடுத்துருக்காங்க. இதில் 1 கிலோ ஓம் வச்சுருக்காங்க. இதுக்குள்ள அப்படி இன்னொரு கரண்ட் எடுத்து இதுக்குள்ளே 9 கிலோ ஓம் செட் பண்ணி இதில் ஒரு பேஸை கனெக்ட் பண்ணி இதில் NPN டிரான்சிஸ்டர் இப்படி வச்சுருக்காங்க. அதையும் பூச்சியமாக்கியிருக்காங்க. இங்கேருந்து கரண்ட்டை இங்கே எடுத்திருக்காங்க. அதாவது சிக்கு கலெக்டரை கொடுத்துருக்காங்க, பேஸ் கொடுத்துருக்காங்க, எமிட்டரை கொடுத்துருக்காங்க. இதில் இது T1 T2 T3 வட்டங்கரில் நான் வட்டங்கரி வச்சுருக்கேன். இதில் டிரான்சிஸ்டரை பற்றி சொல்லணும்னா டிரான்சிஸ்டர் 2, ஒன்று ஆலியா தொழிற்படும், இன்னொன்று விரியலாக செட்பல தொழிற்படும். ஒரு டெப்பில் இருக்கிற தண்ணி மாதிரி. இப்போ ஒரு டெப்பை இருந்தேன்டா, இதான் ஒரு டெப்பண்டா, மக்கள் டெப்பண்டா சரியா. இதில் இந்த திருகு இருக்குது தெரியுமா, இதான் பேஸ், இது எமிட்டர் வெளியே வர சால், இவர் தான் கலெக்டர். இந்த கலெக்டரில் வர்ற ஃபுல் கரண்டையும் இந்த பேஸ் தான் கரண்ட் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. பேஸால் தான் இந்த கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த பேஸால் இந்த கலெக்டரில் வர்ற கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறோம். அதே மாதிரி விரியல் ஆக்குறோம். பேஸால் எவ்வளோத்துக்கு கரண்ட் வந்து கொண்டிருக்கோம் அந்தளவுக்கு கலெக்டரும் என்ன செய்கிற கரண்ட்டை உள்ளே விடுவேன். அதுக்காக விட்டுட்டே இருப்பேன்றது இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிருந்தா கலெக்டர் நிரம்பின நிலையை அடைஞ்சு போய் கொண்டிருக்கும். இது பேஸ் கூட கலெக்டர் கூடுறது ஏகபரிமாண பிரதேசம் இல்லை உயிர்ப்புள்ள பிரதேசம்னு சொல்லுவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன தான் பேச கூடனாலும் கலெக்டர் கூட மாட்டார். அப்போ கலெக்டர் கூட அதாவது கரண்ட் உள்ளே போகிற வீதம் கூடாமல் மாறாமல் இருக்கும். அதை சொல்கிறது நிரம்பிய பிரதேசம் உண்டு. இப்படி இந்த இதில் வேலை செஞ்சு கொண்டு 2 செட் வேலை செய்வது, ஒன்று ஆலியாக இருக்கும், இன்னொரு விரியலாக்கியாக இருக்கும். சரியா? ஏவிஎன்எம் ஆகிய பைப்புகள் T1 T2 டிரான்சிஸ்டர்கள் தொழிற்பாட்டை கட்டுப்படுத்தும். அதேவேளை டிரான்சிஸ்டர் T3 ஆனது இறுதி பைப்பு எக்ஸை கட்டுப்படுத்துகின்றது. இங்கே தான் ஃபைனல் எடுக்கிறாங்க, எக்ஸ் இங்கேருந்து எடுக்கிறாங்க எக்ஸை. இந்த எக்ஸை கண்ட்ரோல் பண்ணுதான். எல்லா டிரான்சிஸ்டர்களுக்கும் BBE 0.7 வோல்ட். BBE எல்லாத்துக்குமே 0.7 வோல்ட்டாம். அதாவது இதுக்குள்ளால் முன்முகக்கூடல் இருக்குது. பேசன் எமிட்டரும் இந்த பேசன் எமிட்டரும் முன்முகக்கூடல், இந்த பேசன் எமிட்டரும் முன்முகக்கூடல். இந்த வோல்ட்டை ஒட்டச்ச பிறகு தான் கரண்ட் உள்ளே போகும். 0.7 வோல்ட்டை ஒட்டச்ச பிறகு தான் இதுக்குள்ளால் கரண்ட் போகும். அதுக்கு பிறகு தான் கலெக்டருக்குள்ளாக கரண்ட் போகவே விடுவேன். 0.7 வரையும் கரண்ட் போக விட மாட்டேன். அப்போ ஓகே, பீட் அதாவது நயம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா டிரான்சிஸ்டர் நயம் 100 நிரம்பல் நிலையில்
நிரம்பல் நிலையில், இந்த நிரம்பல் நிலை அதாவது விசியில் நிரம்பல் நிலையில் விசி 0.2 வோல்ட்டாக இருக்கும் நிரம்பல் நிலையில். சரியா? T1 T2 தேவையான சேகரிப்பான ஓட்டங்கள் 4 மில்லியன். சேகரிப்பான ஓட்டம் இதில் 4 மில்லியன் பேர். அதாவது T1க்கும் T2க்கும் விசி என்னென்னு கேட்டிங்கன்னா சேகரிப்பான ஓட்டம் ஐசி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சேகரிப்பான ஓட்டம் 4 மில்லியன் பேரும். அதே மாதிரி T3க்கு ஐசியோட ஓட்டம் 4.8 மில்லியன் பேரும் ஆகும். சரியா? அப்போ முதலாவது ஏபி ஆகிய இரு பைப்புகளுக்கும் 5 வோல்ட் இருக்கும் சந்தர்ப்பங்கள். ஏபி ஆகிய 5 வோல்ட் இருக்கணுமா? இந்த டிரான்சிஸ்டர் அப்படி வெளியே இருக்கிறேன் T1. சரியா? T1க்கு 5 வோல்ட் இருக்குது சந்தர்ப்பத்தை கற்றுக. சரி, இதில் ஒரு 5 வோல்ட் கொடுக்குறேன். இது பேஸ்ன்னு சொன்னால் இது கலெக்டர், இது எமிட்டர், இது கலெக்டர். விபிக்கு அழுத்தம் இந்த இ சார்பாக பீட அழுத்தம் சொல்லியிருக்காங்க. விபி 0.7 நிரம்பல் நிலையில் ஐசி இதுக்குள்ளால போட்ட ஓட்டம் 4.8 மில்லியன் பேர் நிரம்பல் நிலையில். அதே மாதிரி விசி நிரம்பல் நிலையில் 0.2 வோல்ட்டாக இருக்குமா? சரியா? இதில் நயமும் 100 தான். சரியா? அதே மாதிரி தான் பிக்கும். சரி, இப்போ என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா T2விற்கு அடி ஓட்டத்தை கணிக்க. இதிலிருந்து T2 நிரம்பல் நிலையில் இருக்கின்றதா என காட்டுக. நிரம்பல் நிலையில் இருக்கிறதான்னு காட்டணுமெண்டா இப்போ நிரம்பல் நிலையில் இருக்குமென்று கேட்டிங்கன்னா இந்த ஐசி என்றது ஐசியை விட நயம் ஐபி பெருசாக இருக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நிரம்பல் நிலையில் இருக்கும். இந்த நிலையை காட்டணுமெண்டா போதும், நிரம்பல் நிலையில் இருக்காண்டு போதும். அப்போ ஏகபரிமாணம் அதாவது உயிர்ப்பான பிரதேசத்தில் பீட்டா சமன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐசி எங்கிள் ஐபி. சரியா? ஐசி எங்கிள் பீட்டா சமன் ஐபி ஐசி 9 ஐசி. அப்போ ஐசி எங்கிள் ஐபி. அப்போ ஐபி சமன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐபியில் ஓட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐசி எங்கிள் பீட்டா. ஐசியால் ஓடுற ஓட்டம் எங்களுக்கு தந்துருக்காங்க. எவ்வளோ ஓடும்னு கேட்டிங்கன்னா 4.8 மில்லியன் பேர் ஓடும். இதான் இந்த நிலைமை. இப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. முதலாவது ஐபியில் ஓட்டத்தை கண்டுபிடிப்போம். ஐபியில் ஓட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐசி, அதாவது ஐசி எவ்வளோன்னா 4.8 இருக்குமாம். தர 10/3. கீழே பீட்டா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100. மேலே போனால் 10/2 போய் 4.8 தர 10/2 மாறப்போகுது. சரியா? 10/5 மாறப்போகுது. அப்போ ஐபி என்றது 4.8 தர 10/5 இருக்க போகுது. சரியா? இது உயிர்ப்பான பிரதேசத்தில் இப்படி இருக்கும். ஐபி 4.8 தர 10/5 இருக்க போகுது, ஆம்பியராக இருக்க போகுது. இப்போ இதுக்கு இந்த சுற்றுக்கு நாங்கள் கிரத்லோவின் விதி பாய்ப்போம். சரியா? இந்த சுற்றுக்கு தான் கேட்குறாங்க. இங்கேருந்து இதுக்கு பாய்க்க போகிறேன். இதில் +5. சரியா? இதில் ஒரு 10 கிலோவும் இருக்குது. சரியா? அப்படி பார்த்தோம்னா இதுக்கு கிரத்லோவின் விதி பாய்க்கிறேன். இதில் 5 வோல்ட், இது ஒரு வோல்ட்டை பிடிக்கும். சரியா? அதே மாதிரி இதில் ஒரு 0.7 வோல்ட் இருக்குது. இதில் எக்ஸ்ன்னு போடுறேன், இந்த வோல்ட் எக்ஸ் வோல்ட் இருக்குது. சரியா? இதுக்குள்ள ஒரு மின்னோட்டத்தை கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ஐபியை தான் கேட்குறாங்க என்னென்று. சரியா? அடி ஓட்டத்தை கண்டுபிடிக்க ஐபி எவ்வளோன்னு கேட்குறாங்க. கிரத்லோவின் விதி பாவிக்கிறேன். இந்த 5ன்றது சரியா, அதாவது கிரத்லோவின் விதிப்படி T3க்கு பாவிக்கிறேன், T2க்கு பாவிக்கிறேன். 5 வோல்ட் 5.0 இதுக்கு கெப்புக்குள்ள 5 வோல்ட் சமன் இந்த தடர வோல்ட் V சமன் IR. அப்போ ஐபி தர 10 தர 10/3 ஓமுக்கு மாற்றினேன். கிலோ ஓமுக்கு மாற்றினான் தர 0.7. இங்கே இல்லை, இதில் வோல்ட் சமனாக இருக்கும் கிரத்லோவின் விதிப்படி. அப்படி பார்த்தோம்னா 5லேருந்து கூட்டலாம்.
கூட்டுப்படும். இந்த வோல்ட்டும் இந்த வோல்ட், இது ஒரு வோல்ட்டா, அதே மாதிரி இதுவும் ஒரு வோல்ட். அப்போ இங்கே கூட்டுப்படுறது இங்கே வந்து கழிப்பட்டதுன்னா 5லேருந்து 0.7 போனால் 4.3. அப்போ 4.3 சமன் 10 தர 10⁻³ ஐபி. சரியா? இப்போ ஐபி என்னன்னு கேட்டிங்கன்னா 4.3க்கு 10 தர 10⁻³. இப்போ ஐபி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10⁻4 தர 10⁻³. இப்போ இங்கால வந்து ஐபி சமன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1 2 43 தர 10⁻5 இருக்க போகுது. அப்போ ஐபிக்குள்ளால் போகிற ஓட்டம் நாங்கள் நியமமாக, அதாவது ஒரு ஏகபரிமாண பிரதேசத்தில் 4 செட்டு தான் போகும். ஆனால் எங்களுக்கு எவ்வளோ போகுதுன்னா 43 தர 10⁻5 போகுது. அப்போ எது பெருசு கிடைக்கும்? 43 தர 10⁻5 தான் போகுது. அப்போ இந்த டிரான்சிஸ்டரானது நியம நிலையில் இருந்து கொண்டு இருக்கு. அதாவது இந்த ஐசியை விட இது உயர்வாக தான் இருக்கு. சரியா? ஓ, என்னன்னா ஐசி 4 செட்டு தர 10⁻3 தானே, இந்த பெருக்கத்தை விட இது குறைவாக தான் இருக்கு. சரியா? அப்போ எங்களுக்கு 4.8 தர 10⁻5 வந்திருக்கணும். ஆனால் எங்களுக்கு 43 தர 10⁻5 இருக்குது. அப்போ இந்த பெருமான உயர்வு. அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா நிரம்ப நிலையில் இருக்குது T3. இதோட ஒப்பிடக்குள்ள இது பெருசாக இருக்கிறதால நிரம்ப நிலையில் இருக்குது. சரியா? இதை போட்டிங்கன்னா வரும். சரியா? இந்த இதில் பிரதிட்டா. சரி, இதில் பிரதிட்டு காட்டுறேன். இப்போ ஐசி என்ன எவ்வளோ இருக்குது? 4 தர 10⁻3. ஐபி எவ்வளவு? 100. அதாவது 100 தர இது எவ்வளவு? 43 தர 10⁻5. அப்போ 4 தர 10⁻3 விட 43 தர 10⁻3 பெருசாக இருக்குது. அது நிரம்ப நிலையில் இருக்குது. அப்போ நிரம்ப நிலையில் இருக்கணும்னா இந்த கான்செப்ட் சரியாக வரணும் நிரம்ப நிலையில். ஆனால் நியம மாவட்டம் ஏகபரிமாண பிரதேசம் உயிர்ப்பான பிரதேசத்தில் 4 தர 10⁻5 இருக்கணும். ஆனால் இங்கே கரண்ட் அனுப்புறது மூலமாக இன்னும் இருக்குன்னு இந்த அடுத்த 5 ஓட்ட பாய வச்ச மட்டும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே நிரம்பி, அதாவது ஐபி ஒரு கட்டத்தில் கூடி ஐசியை மாற அமைச்சு கொண்டே இருக்கும். அவ்வளோ ஐனா ஃபுல்லாகவே டெப்பை திறந்து விட்ட மாதிரி தண்ணி ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஐசிக்குள்ளால் வந்துகிட்டே இருக்கும். நியமம் வந்துட்டு இருக்கும். சரியா? மாறாது. அதுக்கு பிறகு ஐசி அளவு மாறாது. இப்போ இது T2க்கு போட்டுனா அடுத்த T1க்கு போடும். T1 அதுதான் கேட்குறேங்க. இப்போ T1க்கு எழுதுகிறேன். சரியா? T1க்கு சரி, T1க்கு எடுக்கிறோம். T1க்கு இங்கே தொடங்கும் போது என்னென்னா ஒரு 10 கிலோ இருக்குது. அதே மாதிரி இதுக்குள்ள 0.7 வோல்ட் உடை வோல்ட் உடைக்கிறேன். 0.7 வோல்ட்டில் உடைச்சி பிறகு இப்படியே ஒரு செட் வந்து தான் வர 0 போகுது. அதில் அவங்க தந்திருக்காங்க. இது 5 வோல்ட்டோட கனெக்ட் பண்ணேன்டா இதுக்குள்ளால் ஒரு ஓட்டம் ஓடும். அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்க அழுத்தம் தந்திருக்காங்க. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா முதல்ல தந்திருக்காங்க 0.2 வோல்ட்டாக இருக்குமா. இதுக்குள்ளால் ஒரு ஓட்டம் ஐபியை கேட்குறாங்க. கிரத்தில் விதிப்பாக வச்சோம்டா 5 சமன் இங்கால ஒரு வோல்ட், இந்த வோல்ட் இருக்குது. அப்போ ஐபி தர அதுவும் ஒரு 10 கிலோ 10 தர 10⁻3 ஓம் சக 0.7 சக 0.7 வோல்ட். அப்படி வந்து இங்கே 0.2 வோல்ட்டில் 0 போகுது. அப்போ சக 0.2 வோல்ட். அப்போ 0.9 0.9லேருந்து 4 போனால் 5 போனால் 0.9 இங்கே கழிச்சு விட்டேன்னா 4.1 சமன் 10 தர 10⁻3 ஐபியாக இருக்குது. அவை ஐபி சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா 4.1 தர 4.1 10 தர 10⁻3. அவை ஐபி என்னென்னு கேட்டிங்கன்னா 0.41 தர 10 சக 3 4 10 2 10⁻2. சரி, கிலோமீட்டர் 10 சகலோடா. சாரி, அதில் 10 சகா தான். இப்போ 10 சகா இது சகவா? ஏன்னா கிலோமீட்டர் 10 தானே. அப்போ மேலே போணுச்சுன்னா 10 சக 3 10⁻3 மாறும். சரி தானே? 10⁻3 இங்கே 10⁻3 சக 3 போனால் மேலே செய்ய முடியும். அதே மாதிரி இது 10 சக 3 கிலோண்டா 10 சக மேலே போனால் 10 சயவாக மாறும். அப்போ 10⁻3. அப்போ ஐபி எவ்வளோன்னு கேட்டிங்கண்டா 2 தானே முன்னால் எடுக்கணும். அப்போ 41 தர 10⁻5 எம்பா இருக்குது. சரியா? கிலோண்டா 13 மேலே கொண்டு போனால் 10⁻3 போகுமா. அப்போ இதுலேயும் பாருங்கள், இது 43 தர 10⁻5. அப்போ இது 41 தர 10⁻5. இப்போ ஐசி பெரிது நயம், அதாவது டிரான்சிஸ்டர் நயத்தோட ஐபியை பெருக்கிறத விட பெருசாக தான் இருக்க போகுது. என்ன இதில் போட்டு காட்டணும். அதே மாதிரி தான் இதுக்கும் வரப்போகுது. அப்போ இவரும் என்ன செய்கிறார்?
ஒரு நிரம்பல் பிரதேசத்துலாம் இருக்கு. அப்போ ரெண்டுமே நிரம்பின அளவில் இருக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கரண்ட் ஃப்ளோ அதுக்குள்ளே ஓட போகுது. இப்போ அதான் கான்செப்ட். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கண்டா, 5 வோல்ட்டில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளாலையும் கரண்ட் ஓடுது, அதே மாதிரி இதுக்குள்ளாலையும் கரண்ட் உள்ளே போட்டுருக்கு, ஃப்ளோவாக போய் கொண்டிருக்குன்ற அர்த்தம். ஏன்டா ஐபி 0 ஆகிற டைம் தான் இது என்ன ஆஃப் ஆகிற டைமாக இருக்குது. இப்போ 5 வோல்ட் இருக்கும்போது இது தொழிற்படுது, இதுவும் தொழிற்படுது. அப்போ என்ன செய்யுது, ரெண்டுமே வேலை செஞ்சு கொண்டிருக்கு. இப்போ இந்த டைமில் 5 வோல்ட்டில் ரெண்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கு, அதாவது சுவிட்சாக வேலை செஞ்சு கொண்டிருக்கு. இப்போ அடுத்த கடி என்ன கேட்குறாங்கண்டா, A = 5 வோல்ட், B = 0 வோல்ட்டாக அல்லது A = 0 வோல்ட், B = 5 வோல்ட்டாக இருக்கும் சந்தர்ப்பத்தை கருதுக. சேகரிப்பானிலிருந்து காலிக்கு ஓட்டம் கடத்தப்படுவதை கருதுவதன் மூலம், சரியா, கருதுவதன் மூலம் ஒவ்வொன்றும் T1 T2 ஆகியன தொழிற்படும் நிலையை ஒன் ஆஃப் குறிப்பிடுக. கணிப்புகள் தேவையில்லை. இப்போ இதில் என்ன கேட்குறாங்கண்டா, சிஸ்டர் நோமலாக இருக்கிறேன்னா தனி சிஸ்டமாக இருக்கிறான், அதே மாதிரி இதுலேயும் சிஸ்டத்தை இருக்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, ஒன்றில் 5 வோல்ட் கொடுத்து இதில் 0 வோல்ட் கொடுத்தான்டா T1 T2க்கு என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. இப்போ 5 வோல்ட் கொடுத்தா இது நிரம்ப நிலையில் தொழிற்படும். ஆனால் இது 0 வோல்ட்டில் இருக்கிறால இந்த பேஸ் என்ன செய்யணும்னா இந்த கலெக்டரில் வர கரண்ட்டை விடாது, இது சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். இப்போ 0, அதாவது இது ஆஃபில் உண்மையாகவே இது தொழிற்படலை, தொழிற்படலைன்னு போகிறோம், அதான் ஆஃப் பண்ணி போட்டுக்கணும். தொழிற்படலை, இது ஒன்றில் இருக்குது. இது என்ன ஒன் ஆஃபில் இருந்தாலும் என்ன செய்யும், அப்போ ரெண்டுமே தொழிற்படலை. அப்படி தான் கேட்குறாங்க. அதாவதுடா A 5 வோல்ட், B 0 அல்லது A 0, B 5 வோல்ட் இருக்கும் சந்தர்ப்பத்தை கருதுக. சேகரிப்பானிலிருந்து காலிக்கு ஓட்டம் கடத்தப்படுவதை கருதுவதன் மூலம் ஒவ்வொன்றும் T1 T2 ஆகியவற்றின் தொழிற்பாட்டு நிலைமையை கருதுக. சரியா? அப்போ இதில் என்னென்னா இது திறந்திருக்கும். சரியா? இது திறந்திருக்கும், அதாவது 5 வோல்ட்ன்ற இதில் 5 வோல்ட்டில் இருக்கும்போது இந்த T1 என்ன செய்யும், இங்கே திறந்திருந்து இங்கே வந்திருக்கும். அதாவது 5 வோல்ட் இதன்று இருக்கும்போதுடா இது ஒன்றில் இருக்கும், இது ஆஃபில் இருக்குது, இது தொழிற்படாது. இது 0 வோல்ட்டில் இருக்குது, கம்மிட்டர் இருக்குது, கரண்டை விட மாட்டேன். சரியா? இதே இதில் 1 இருக்கும், இது ஆஃபில் இருக்குண்டா. இதை நீங்கள் இதில் 0 வோல்ட், இது 5 வோல்ட்னு கொடுத்தீங்கண்டா, இதுக்குள்ளால் என்ன இங்கே வந்த முதலாவது கரண்டையை விட மாட்டேன் 0. இது பேஸ்ண்டா, இது காலி. அப்போ இந்த பேஸ் காலி தொழிற்படாது, அப்போ இதுக்குள்ளால் மின்னோட்டத்தை விடாது. அப்போ இது ஆஃப் ஆயிடும். இது ஆஃப் ஆனால் இதுவும் ஆஃப்லான் இருக்க போகுது. அப்போ ரெண்டுமே ஆஃப்லான் இருக்க போகுது. அப்போ ரெண்டுமே இதில் இருந்தால் ரெண்டுமே ஆஃப்லான் இருக்க போகுது. அப்போ இது 2 சைட்லேயும் ஆஃப்லான் இருக்க போகுது. அது ஒன் ஆஃபில் இருக்கும், இது ஆஃபில் இருக்கும். சரியா? மூன்றாவது T1 அல்லது T2 ஆனது ஆஃபாக இருக்கும் போது T3 அடியோட்டத்தை கணிக்க இதிலிருந்து T3 நிரம்ப நிலையில் இருக்குன்னு காட்டுக. அப்போ இதில் ஏதாவது ஒன்று T1 T2 ரெண்டுமே ஆஃபில் இருக்கும்போது, இது ஒன்றில் ஆஃப், இதில் ஆஃப், ஏதாவது ஒன்றில் ஆஃபில் இருக்கும்போது அந்த T3 என்ற அதாவது T3 என்ற இதில் அடியோட்டத்தை கணிக்கட்டாமா. இப்போ இதில் 1 கிலோ ஓம் போட்டிருக்கோம். அந்த 1 கிலோ ஓமுக்கு கீழே இருந்தால் அந்த T3க்கு நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். 9 கிலோ ஓம்லேருந்து கொடுத்துருக்கேன். அப்போ 9 கிலோ ஓம் இங்கே இருக்குது, இது 9 கிலோ ஓம். இதான் அந்த T3. இங்கே என்ன 0 ஆகுது, இதான் எமீட்டர். இப்போ இதில் இருக்க ஐபி மின்னோட்டத்தை கணக்கிட்டாமா 5 வோல்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரியா? 5 வோல்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கிறதால இதுக்கு கிரத்லோவின் விதி பாவிச்சோம்டா. அப்போ 2ல் ஏதோ ஒன்று ஆஃபில் இருக்குது. அப்போ இந்த செட்டே தொழிற்படாது. அப்போ இந்த செட் மட்டும் தான் தொழிற்பட போகுது. அப்போ இதுக்குள்ளால தான் மொத்த ஐபி ஓட்டம் வரப்போகுது. அப்போ நாங்கள் இதுக்கு உடைவு 7 வோல்ட்டுன்னு தெரியும். அப்போ 5 வோல்ட் இங்கேருந்து எடுக்கிறேன், 5 வோல்ட்டு கணக்கு. அப்போ 5 வோல்ட் சமன் இதால் ஒரு மின்னோட்டம் இருக்குது. அப்போ 1/10 ஐபி ப்ளஸ் இதில் 9/10 சாரி 3 கிலோனா 3 செகண்ட் வருது, சக 3 ஐபி சக 0.7 கொஞ்சம் இடம் காண மாட்டேன். சரியா? எப்படி கீழே எழுதுனா 5 வோல்ட்ன்றது இதால் ஒரு ஐபி போகுது. அப்போ 1/10 ஐபி ப்ளஸ் 9/10 ஐபி
ப்ளஸ் இங்கே 0.7 அப்படியே 0 5 வோல்ட். அப்போ 5ல் 0.7 போனால் 4.3. இதை கூட்டினோம்னா 10 தர 10 ஐபியாக இருக்கும். ஆகவே ஐபி சமன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.43 தர 10 இருக்க போகுது. அப்போ ஐபி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 43 தர 10 அப்போ இங்கே யாரு கண்டாங்க இந்த 43 வந்ததா? ஓ, யாருக்கு? T2க்கு கண்டது அதே ஓட்டை தான் இருக்குது. அப்போ இதுவும் நிரம்பல் இல்லைன்னு இருக்குது. இது நிரம்பல் என்ன? இந்த கான்செப்டை பூர்த்தி செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஐசியை விட பெரிதாக இருக்கணும். பீட்டா ஐபி பெரிதாக தான் இருக்குது. அதனால் நிரம்பல் இல்லை, இதுவும் இருக்குது. அப்போ இந்த 2 செட்டும் தொழிற்படலாட்டி இதுக்குள்ளால கரண்ட் ஓடுது. சரியா? அதை தாங்க சொல்கிறாங்க. அப்போ 2 செட்டும் தொழிற்படாமல் இருக்கும்போது, இல்லாட்டி ஒரு செட் தொழிற்படாமல் இருக்கும்போது கூட என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளால கரண்ட் ஓடிட்டே இருக்க போகுது. அதான் விஷயம். அப்போ அதாவது இது ஆஃபில் இருந்தாலும் இது வேலை செய்யாது, இது ஆஃபில் இருந்தாலும் இதுவும் வேலை செய்யாது. அப்புறம் ரெண்டுமே ஆஃப்ன்ற கண்டக்டரில் வரும்போது என்ன செய்யுது? நிரம்பல் இல்லைன்னு இருக்க போகிறேன். அப்போ இதுக்குள்ளால தான் கரண்ட் ஓடும். இது அதை ஆஃப் பண்ணால் இது ஃபுல் செட்டையும் வேலை செய்யலை. அப்போ இதுக்குள்ளால கரண்ட் ஓடி இது வேலை செய்ய போகுது. அப்படி தானே சொல்கிறாங்க. ஓகே, T1 T2 அல்லது ஓஃபாக இருக்கும்போது அடியோட்டத்தை காண்க. இதுலேருந்து T3 நிரம்பல் நிலைக்கான காட்டுக. காட்டியாச்சும் ஒரு நிரம்பல் நிலையில் இருக்குது. பின்வரும் பேய்ப்பு நிலைகளுக்கு பயப்பு வோல்ட்டுள்ள Vxஇன் பெருமானங்கள் ஜாவை பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் T3 தொழிற்படும் பங்கினை ஒன் ஆஃபை குறிப்பிடுக. ஓ, அப்படி கேட்குறாங்க. ஒன் ஆஃபா? சரி, இப்போ நான் பார்ப்போம். இப்போ ஏக்கும் பிக்கும் சரியா? முதலாவது 5 வோல்ட் கொடுக்குறேன். என்ன செய்யும்? ரெண்டுமே நிரம்பல் நிலையில் இருக்குது, ரெண்டுமே ஒன்றில் இருக்குது. சரியா? ரெண்டுமே நிரம்பல் நிலையில் இருக்குது. 5 வோல்ட்டாக திறந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ நிரம்பல் நிலையில் இருக்குது. அப்போ T3 என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆஃபில் இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளால கரண்ட் போயிடும், இந்த செட்டுக்குள்ளால கரண்ட் போயிடும். ரெண்டுமே ஒன்றில் இருக்கா? அப்போ என்ன செய்யும்? T3 ஆஃபில் இருக்குது. முதலாவது சந்தர்ப்பத்தில் T3ன்றது ஆஃப்லான் இருக்கும். பிறகு என்ன செய்யணும்டா, ஏக்கு 5 வோல்ட்டையும் பிக்கு 0 வோல்ட்டையும் கொடுத்தோம்னா இது தொழிற்படாது. அதாவது இது 5 வோல்ட், இது பிக்கு 0 வோல்ட் கொடுத்தோம்னா இந்த செட் வேலை செய்யாது. அப்போ இதுக்குள்ளே கரண்ட் போகுது, இதுக்குள்ளால தான் கரண்ட் போகுது. அப்போ ஒன்றில் இருக்கும். சரியா? இது T3 ஒன்றில் இருக்கும். திருப்பி என்ன செய்யணும்? பிக்கு 0 வோல்ட்டையும் ஏக்கு 5 வோல்ட்டையும் கொடுத்தேன்டா. சாரி, ஏக்கு 0 வோல்ட்டையும் பிக்கு 5 வோல்ட்டையும் கொடுத்தேன்டா இந்த டைமும் இந்த 2 செட்டு வேலை செய்யாது. அப்போ கரண்ட் இதுக்குள்ளால தான் போகுது. அப்பையும் வேறு என்ன செய்யும்? ஒன்றில் பேர். சரியா? வேறு என்ன கேட்குறாங்க? T3 தொழிற்படும் பாங்கி ஒன் ஆஃபை குறிப்பிடுக. சரியா? ஓகே, ஒன் ஆஃபே குறிப்பிடுங்க. அப்போ 5 வோல்ட் ஒன்றில் இருக்கும், ஆஃபில் இருக்கும். வேறு ஒன்றும் குறிப்பிடலாங்க. Vx பெருமானங்களை கேட்குறாங்க. இப்போ இதில் பெருமானத்தை கேட்குறாங்க. Vx பெருமானம் என்னென்னா ஆஃபில் இருக்கிற டைம், அதாவது T3 ஆஃபில் இருக்கும், அப்போ தொழிற்படாது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 5 வோல்ட்லாம் பேணப்பட்டு கொண்டிருக்கும். ஏன்னா இந்த செட்டே அதாவது ஏபின்றது 5 வோல்ட்டில் இருக்கும்போது நிரம்பல் நிலையில் இருக்கும். அப்போ இதுக்குள்ளால் கரண்டை போக விட்டுருவேர். அப்போ இங்கால செட் வேலை செய்யாட்டி அப்போ இந்த இதுக்கிடையிலான வோல்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா என்ன, அதுக்கு நாங்கள் தடையும் போடலை இடையில. சரி, 1 கிலோவும் தடையும் போட்டுனாங்க. அப்போ இதுக்குள்ளால் சேர்ற எவ்வளோ இதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளால் Vx எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 வோல்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா நியம வோல்ட் அளவு தான் பேணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது Vxக்குள்ளால் எவ்வளோ போயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த Vc இந்த வோல்ட் தான் இருக்க போகுது. அப்போ இதில் 0.2 வோல்ட்டும் இதில் Vx எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.2 வோல்ட்டையும் பேணி கொண்டிருக்கு. சரியா? Vx என்ற 0.2 வோல்ட்டாக இருக்கும். அதாவது இந்த Vc வோல்ட்டை பேணி கொண்டிருக்கு. சரியா? Vc சொன்னாங்க 0.2 வோல்ட் நேரம் சொல்லியிருக்கோம். Vc 0.2 வோல்ட். அப்போ இந்த 2 வோல்ட் என்ன செய்யும்? இந்த Vx காட்டிகிட்டே இருக்குது. ஏன்னா Vx இங்கே தானே, ஏன்னா இங்கே இருக்க 1 கிலோமீட்டர் தரதில்லை. சரியா? அதாவது இந்த செட்டில் கடிவாக காட்டுற பாருங்க. 5 வோல்ட் இங்கே வந்து இங்கே 1 கிலோவும் இருக்குது. ஆனால் அவங்க வோல்ட்டுங்க இங்கேருந்து அளக்குறோம். இந்த Vxன்றதை இங்கேருந்து அளக்குறதால இது தொழிற்படாத நேரத்தில் இந்த இது இங்கே என்ன காட்ட மாட்டேன், 5 வோல்ட்டை தான் காட்ட போகுது. சரியா? இதுக்குள்ளால நியமம் வேணும்னா 5 வோல்ட்டை காட்டும். ஏன்னா தொழிற்படலை. இந்த இதில் இந்த செட்டுக்குள்ளால் கரண்ட் போகிறதால இது 5 வோல்ட்டு தான் காட்டிகிட்டு இருக்கும். இதுக்குள்ளே கரண்ட் போனிச்சேன்டா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த அழுத்தம் எவ்வளோ கேட்டிங்கன்னா இந்த 0.2 வோல்ட் இருக்குது தெரியுமா, இந்த அழுத்தம் தான் காட்டுது. அப்போ 0.2 வோல்ட்டை காட்டும். இந்த துண்டுக்குள்ளே காட்டும் Vc அழுத்தம். ஏன்னா இங்கேயும் தடை போடலை, அதனால் தடை இருந்தாலும் இங்கே வோல்ட் குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த வோல்ட்டு 0.2 தான் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ இந்த வோல்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.2 தான். அப்போ ஒன் ஆஃபில் இருக்குமான்ட்டு கண்டுபிடிக்கலாம். சரியா? அங்கால அடுத்த செக்டர் மாறுது. A1 B1 எனும் இரு துவித இலக்கங்களை ஒப்பிடும் ஒரு தர்க்க
ஒப்பாளியின் ஒரு 2 காட்டப்பட்ட கட்ட வரைபடத்தில் கருதுக a1 b1 ஆகியன சமனாக இருக்கும்போது மாத்திரம் பயப்பு f1 ஆனது உண்டாகும். ஓஹோ, a1 b1 சமனாக இருக்கிறது மாத்திரம் உண்டா இருக்குமாமா. அப்போ இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செட்டுக்குள்ளே இதில் பி a1 சமன் b1 இருக்கும்போது அது f1 இதில் வருது. அவங்க சொல்கிறாங்க 2 சுற்றும் ஒன்றா இருக்கும்போது, அதாவது a1 b1 ஆகியன சமனாக இருக்கும்போது மாத்திரம் f1 ஆனது ஒன்றா இருக்குமா. ஒப்பாளியின் மெய்நிலை அட்டவணை. அப்போ 0 இருக்கும்போது, அதாவது ab 0 இருக்கும்போது ஒன்றா இருக்குமா, 1 இருக்கும்போதும் ஒன்றா இருக்குமா. ஆனால் 1 இருக்கும்போது 0 இருக்கும், 0 இருக்கும்போது 0 இருக்குமா. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. சரியா. அடுத்தது, மேற்குறித்த மெய்நிலை அட்டவணையை பயன்படுத்தி ஒப்பாளின் தருக்க கோவையை எழுதுக. 0 பெருக்கினா 1 தர 1 பெருக்கினா 1 தர 0 0 இப்போ பெருக்கலாது. யோசிக்கணும், பெருக்குவோமா கூட்டுவோமா இல்லை குறிய மாற்றுவோமான்னு யோசிப்போம். அப்போ 0 கூட்டினா 0, அதோட 1 கூட்டினா என்ன செய்யும், 1 1 கூட்டினா 1, அதோட 1 கூட்டினா 1 தான். 1ஓட 0 கூட்டினா 1, அப்போ கூட்டலாது. 0 கூட்டினா 0, அதை நிகர் மாற்றினா 1, 1 கூட்டினா 1, அதை நிகர் மாற்றினமெண்டா 1 கூட்டினா 0 கூட்டலாது, நிகர் மாற்றவும் இயலாது. அப்போ நிகர் மாற்றவும் இயலாது. சரியா. என்ன செக்டர் செய்யணும்னு யோசிப்போம். அப்போ அதாவதுடா என்ன செஞ்சேனாட்டா 0 கூட்டி போட்டு 0 அந்த ஏபியும் கூட்டி போட்டு பிறகு 1ஆல் பெருக்கி பார்த்தேன், பெருக்கல் போட்டு பார்த்தேன், 1 வருது, இது செட் ஆகுது. ஆனால் 2ஆவதுக்கு பார்த்தோம்னா 1 கூட்டினோம்னா 1, 1 பெருக்கினா 1 வரும். சரி, 1 கூட்டினா 1, அது 1 பெருக்கினோம்னா வராது. அப்போ இந்த செட்டில் நிகர் மாற்றி பார்த்தோம்னா 0 கூட்டினா 0, நிகர் மாற்றினா 1, 1 கூட்டினா 1, நிகர் மாற்றினோம்னா 0, நிகர் மாத்திரம் வரல இதில். அப்போ 0 பெருக்கினோம்னா 0, அதோட 1 கூட்டினா 1, 1 பெருக்கினா 1, அதோட 1 கூட்டினா 1, 1 பெருக்கினா 0 பெருக்கினா அதோட 1 கூட்டினா 1. சட்டச்சிக்கல் தானே. பெருக்கல் பார்த்து கூட்டல் பார்த்தேன் நான் என்னப்ப எப்படி பார்க்கணுன்னாங்க. சரி, 0 பெருக்குமே, 0 பெருக்கினா 0, நிகர் மாற்றினா 1, அதோட 1 கூட்டுவோம். 3 வேலை செய்ய போகிறோமா. 0 பெருக்கி வர்ற விடையை நிகர் மாற்றி போட்டு 1 கூட்டினோம் வைங்கினேன். 1ஓட 1 பெருக்கினா 1, 1 நிகர் மாற்றினோம்னா 0, 0 1 கூட்டினோம்னா 1, 1 தர 0 0, மிச்சம்லாம் 0 தானே. 0 1 பெருக்கினா 0 தான், 1ஓட 0 பெருக்கினா 0 1 தர 1, நிகர் மாற்றினோம்னா நிகர் மாத்திரம் 1 வந்து கூட்டினா 1. அப்போ 2 செட் பெருக்கப்பட்டு நிகர் மாற்றப்படுது. அப்போ ஏபி என்ற 2 பெருக்கப்பட்டு பிறகு என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா அதை நிகர் மாற்றுறோம். நிகர் மாற்றிட்டு பிறகு என்ன செய்கிறோம்னா கூட்டுறேன், 1 தான் கூட்டுறேன். அந்த 1 ஏபியை வச்சு எடுக்கணும்னா இப்படி கூட்டினா 1 வரும். இது 2 கூட்டினா 1 தானே வரும். நான் எல்லாத்தையும் 0 கூட்டினா 0 கூட்டினா 0. சரியா. நிகர் மாற்றி போட்டு பெருக்கி விட்டோம்னா நிகர் மாற்றினதை பெருக்கினோம்னா என்ன வரும், 0 அந்த பெருக்கினா 0. அப்போ ஏபி சரியா கூட்டி விடுவோம் இவரோட நிகர் மாற்ற ஏபியை. இப்போ சரியா வருமா, A1 B1 சரியா வருங்க. சரியா. அப்போ F1 என்னன்னு கேட்டிங்கண்டா இது நம்ம தான் கண்டுபிடிக்கணும்டா. இது கொஞ்சம் ஐடி செஞ்சாக்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது A'.B' இல்லாட்டி ஜோசிக்கு தான் AB. இப்போ பார்த்தா கொஞ்சம் சரியாக வரும். ஓகே. 0 நிகர் மாற்றினா 1 1 பெருக்கினா 1, ஏபிஎம் பெருக்கினா 0 தடவை கூட்டி விட்டோம்னா 1 வரும். அதே மாதிரி 1 நிகர் மாற்றினா 0 இதுக்கு போயிடும். 1 நிகர் மாற்றி 0 எடுத்தோம்னா
பெருக்கினோம்டா பூஜ்ஜியம். இந்த பூஜ்ஜியத்தை என்ன செய்ய போகிறோம்டா ஒன்றோட கூட்டி விட்டோம்டா ஒன்று தான் வரும். ஓகே, சரியா கண்டுபிடிச்சிட்டா. இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட வருதான். அப்போ ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அட்டவணை எடுத்தாச்சு, தர்க்க கோவையும் எடுத்துட்டு நான் A1 B1 ஆகிய பேப்புகளுடன் எக்ஸோர் படலையின் A1 B1 ஆகிய பேப்புகளுடன் எக்ஸோர் படலையின் மெய்நிலை அட்டவணையையும் தர்க்க கோவையையும் எழுதுக. அதனை பயன்படுத்தி ஒப்பாளிக்கான ஒரு தர்க்க கோவையை எழுதுக. மெய்நிலை அட்டவணையையும் தர்க்க கோவையும் எழுதுக. அதனை பயன்படுத்தி ஒப்பாளிக்கான ஒரு தர்க்க கோவையை எழுதுக. அப்படி சொல்லிவிட்டானா? அப்போ எஃப்எக்ஸ்ஆர் போட்டோம்னா எல்லாமே தலைகீழாக மாறிடும், அதாவது நிகர்மாறாக மாறப்போகுது. இப்போ ஓஆர், அதாவது ஓஆர் என்ற ஒருத்தர் இருக்கு, அதாவது ஓஆர் படலை, அதாவது இப்படி ஒரு படலை இருக்குது. எக்ஸோஆர்னா ஒன்றும் இல்லை, அவ்வளோத்தையும் தலைகளாக மாற்றி விட்டோம், வர்ற விளைவுகளை மாற்றுறது. அந்த ஏபியை ஏபி டேஷன் மாற்றி விடும், இப்படி ஒன்று வருவே. சரியா? இவர் தான் எக்ஸோஆர். ஓஆர்கிட்ட நிகர்மாறு தான் எக்ஸோஆர் மாற்றுறது. 1 0 2 போடுறன்னு வைங்களேன். இந்த 1 0 இங்கே வரும்போது 0 1 மாறிடும். அப்படி ஒரு கணக்கில் வந்து கூட்டுப்படும். எக்ஸோ ஓஆர்னா கூட்டுறது, கூட்டுப்படும். ஆண்டனா பெருக்கப்படும். இது ஓர் படலை, எக்ஸோஆருக்கு கேட்குறாங்க. அப்போ எல்லாமே நிகர்மாறாக மாற்றப்பட்டுரும். அப்போ A1 B1க்கு நான் கணக்கடினோம்டா 0 0 இருக்கும்போது எங்களுக்கு F1ல் 1 வந்தது. அப்போ இங்கே எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா இதில் எஃப்எக்ஸோஆர் கழினண்டா இதில் நிகர்மாறு என்ன 0 1 1 அடினா எனக்கு வந்தது 1. அப்போ இது 0 ஆயிடும். 1 0 போட்டோம்னா 1 0 எனக்கு வந்தது 0. அப்போ இவர் 1 ஆயிடுவார். 0 1 போட்டோம்னா 0 வந்தது. அப்போ இவர் 1 ஆயிடுவார். இதான் எஃப்எக்ஸோஆர். இவருக்கு தர்க்க செட் எழுதணுமா? ஏற்கனவே நாங்கள் எழுதியிருக்கோம். இதில் என்ன தர்க்க செட் எழுதலாம்? இதுக்கு A1 B1 தலைகளாக மாற்றுறேன். அப்போ இதுக்கு இதை மாற்றுறதானே. அப்போ இப்படி எழுதி விடுவோம். F1ன்றது விளையா பார்த்துக்கோங்க, A1 XOR B1 போட்டோம்னா A1ம் B1ஐயும் XORன்றது தலைகளாக மாற்றுறேன். அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டுவிட்டேன்னா சரி. A1 B1 விளைவையும் XORால் தலைகளாக மாற்றுறேன். அதான் இதை எழுதியிருக்கேன். A1 B1 விளைவை XORால் தலைகளாக மாற்றுறேன்றது எழுதியிருக்கேன். தலைகளான புறம் மாற்றுறது 0 1 1 0 அதுதான் இதில் எழுதியிருக்கேன். ஓகே, சிம்பிள் எழுதி விடுவோமே. XOR மேலே தலைகளாக மாற்றுறேன் எழுதி விட்டுருக்கேன். சரி, அதாவது A1 B1 விளைவில் XOR விளைவில் XORை வச்சு தலைகளாக மாற்றிட்டு இருக்கேன், அதாவது புறம் மாற்றிட்டு இருக்கிறேன்றது அர்த்தமா? அடுத்தது கேட்டிங்கண்டா XOR படலைகளை ஒரு XOR படலை ஒரு NOT படலை ஆகியவற்றை பயன்படுத்தி ஒப்பாளியின் தர்க்க சுற்றை வரைக. XOR படலை இதில் அப்போ தர்க்க சுற்றை வரைஞ்சோம்டா அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்குறாங்கடா. அந்த பெட்டிக்குள்ளே தான்டா இருக்கு. இப்போ A1 B1 இதான் XOR. சரியா? இதில் A1 B1 கொடுத்தனா பிறகு இதில் வச்சு கொண்டு இதை கொடுத்தோம்னா இதில் பின்வரும் பேய்ப்பு நிலைமைகளுக்கு பைப்பு வோல்ட்டளவு Vxின் பெருமானங்கள் யாவை? இங்கே தான் Vx இருக்குது, இதெல்லாம் X இருக்குது. இந்த Vxில் அவுட்புட் பைப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் T3 தொழிற்பாட்டு பாங்கினை ஒன் ஆஃப் செய்து ஒன் ஆஃபில் தரட்டாமா. இவர் தான் T2. இவர் நிரம்பிய நிலைமையில் எவ்வளோத்தை கொண்டு போயிருந்தாங்க கண்டுபிடிச்சினாங்க. நிரம்பிய நிலையில் 5 வோல்ட்டை நான் இதில் பிரயோகிச்சேன்டா. இதால் போகிற மின்னோட்டம், சரியா? இதால் போகிற மின்னோட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா 4.3 தர 10/6. அதே இதில் ஒரு 5 வோல்ட் பிரயோகிச்சேன்டா. இதால் போகிற மின்னோட்டம் 4.3 தர 10/6. இது நிரம்பிய நிலையில் இப்போ கொஞ்சம் தான் கண்டுபிடிச்சினாங்க. 4.3 தர 10/6. அப்போ எல்லாமே திறந்த நிலையில் இருக்குது. சரியா? திறந்த நிலையில் இருக்க மின்னோட்டம் தான் இருக்குண்ணா. சரியா? திறந்த நிலையில் இருக்க மின்னோட்டம். இப்போ என்ன கேட்குறாங்கண்டா, முதலாவது
ரெண்டுமே 5 வோல்ட்டில் இருக்குமெண்டா இது ரெண்டும் திறந்திருக்கு. அப்போ ரெண்டுமே திறந்திருக்குமெண்டா அப்போ இதுக்குள்ளால் என்ன செய்ய போகுது? கரண்ட் என்ற விஷயம் பாய போகுது. சரியா? கரண்ட் என்ற விஷயம் பாய போகுது. அப்போ கரண்ட் பாஞ்சுதுண்டா T3 என்ற ஒரு விவர் என்ன செய்வதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளால மின்னோட்டம் பாயாது. அப்போ இது மூடி இருக்கு. சரியா? இது மூடி இருக்குண்டா அப்போ இதுக்குள்ளால் இருக்க வோல்ட்டில் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது மூடி இருக்கு. அப்போ இது தொழிற்படலை. அப்போ இதுக்குள்ளால் வர்ற கரண்ட்டும் வராது. இப்போ இதில் 5 வோல்ட்னா இதுவும் 5 வோல்ட். அப்போ இதுவும் என்னவா இருக்குது? 5 வோல்ட்டாக இருக்குது. சரியா? இப்போ இதுவும் 5 வோல்ட்டாக இருக்க போகுது. அப்போ நான் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டும் 5 வோல்ட்டாக இருக்கும்போது இந்த ரெண்டும் தொழிற்படும். அப்போ இதுக்குள்ளால் கரண்ட் போகாது. அப்போ இதில் அழுத்தம்லாம் 0 வரும். ஓட்டம் இல்லாட்டி அழுத்தம் இல்லை. அதாவது பிக்குள்ளால் மின்னோட்டம் போகலை. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் தொழிற்படலை. அப்போ இதுக்குள்ளால் கரண்ட் போகாது. அப்போ இந்த தடையும் தொழிற்படாது. அப்போ இதுக்குள்ள 5 வோல்ட் தான் வேணப்பட்டு கொண்டு இருக்கு. அதாவது T1 T2 ரெண்டுமே 5 வோல்ட்டாக இருந்ததுண்டா T3யும் இந்த விளைவு அவுட்புட் T3ல் Vx அதாவது அவுட்புட் என்னவா இருக்குன்னா 5 வோல்ட்லாம் இருக்குது. ஆனால் T3ன்றது ஆஃபில் இருக்க போகுது இந்த டைமில். இதே T1 T2ல் ஒருத்தர் 0 வோல்ட் இன்னொருத்தர் 5 வோல்ட்டுண்டா இது ரெண்டுமே ஒன்று கொண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று சார்ந்திருக்கிறது. அதாவது இப்போ இந்த டிரான்சிஸ்டர் வேலை செய்யாட்டி இதுவும் வேலை செய்யாது, இது வேலை செய்யாட்டி இதுவும் வேலை செய்யாது. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் செட்டே வேலை செய்யாது, ஒன்று வேலை செய்யாட்டி கூட. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கரண்ட் இதுக்குள்ளால தான் போக பிடிக்குது. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் என்ன செய்யணும்னா ஒன்றில் இருக்கும். T3 திறந்துருக்கும், அதாவது ஒன்றில் இருக்கும். அப்போ T3ன்றது என்ன செய்யும்? வேலை செய்ய பிடிக்கும். இப்போ இது 1 ஆகிடும். அப்போ T3ன்றது 1 செட்டுக்கு போயிடும். இப்போ இதில் வோல்ட் 2 இதுக்குள்ளே கரண்ட் போகுது. நாங்கள் என்ன சொன்னோம்? இந்த Vx எல்லாம் கெப்ப கேட்குறேன். இதுக்குள்ள அழுத்தம் யாருன்னா இவர் அழுத்தம் தான் இருக்குது. எங்களுக்கு தந்துருக்காங்க 2 வோல்ட் ஏற்கனவே தரவில் வந்துருக்காங்க. அப்போ என்னடா 2 வோல்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கும் அவுட்புட். இதே T2 T1 என்றாலும் இதே கான்செப்ட் தான். இந்த T1 T2 வேலை செய்யாது, அதனால் கரண்ட் இதுக்குள்ளால் ஓடும். அப்போ T3 என்ற வேலை செய்யும். அப்போ 1ல் இருக்கும். இதுக்குள்ள எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 வோல்ட் இருக்க போகுது. இதுதான் கான்செப்டில் கேட்டிருக்காங்க. அப்படியே போனால் அடுத்த கலிண்டா ஏபி என்னும் இரு துவித எண்களை ஒப்பிடும் ஒரு தர்க்க ஒப்பாளி ஒரு ரெண்டில் காட்டப்பட்டுள்ள வரைபடத்தை கருதுக. அப்போ ஒரு தர்க்க வரைபடமாக இதில் A1 இருக்குது, இதில் B1 இருக்க போகுது, விளைவு F1 இருக்க போதா. சரியா? A1 B1 ஆகியன சமமாக இருக்கும்போது மாத்திரம் F1 சமன் 1 இருக்குமாம். அப்போ A1ம் B1ம் 1 இருக்கும்போது சமனாக இருக்கும்போதுனா 0 0 1 1 இருக்கும்போது F1 1 1 காட்டுமா. ஒப்பாளியின் மெய்நிலை அட்டவணை வரைக. இப்போ இதிலே வரைஞ்சி விட்றோம். முதலாக வரை 0 0 1 காட்டும், 1 1 1 0 காட்டும். அப்போ 1 0 0 காட்டப்போகுது, 0 1 0 காட்டப்போகுது. ஓகே, மேற்கொடுத்த மெய்நிலை அட்டவணை பயன்படுத்தி ஒப்பாளியின் தர்க்க கோவையை எழுதுக. தர்க்க கோவை எழுதட்டாமாம் மேற்கு ஒப்பாளியை பயன்படுத்தி. இப்போ இதுக்கு நாங்கள் எழுதி நம்மளோட தர்க்க கோவைக்கு F1 0 0 இருக்கும்போது 1 மாறுது, 1 1 இருக்கும்போது 1 தான் இருக்கு. A1ஐயும் B1ஐயும் பெருக்கி ரெண்டையும் புறமாத்தா கூட்டி விட்டோம்டா விட வரும் நினைக்கிறேன். ஐடி படித்தால் போது தெரியும். அதாவது F1லடா A1ஐயும் B1ஐயும் பெருக்கி போட்டு புறமாற்றிட்டு சரியா அதோட A1 B1 கூட்டினோம்டா என்ன செய்ய முடியுங்கன்னா இந்த உற்பத்தி சுற்றுவா இருக்கும். சரியா? இதில் விளக்கத்தை என்னென்னு பார்த்தோம்டா நான் படலை பற்றி கொஞ்சம் தெரியணும். எங்களுக்கு 3 வகையான படல் இருக்குது. ஒன்று நோட் அண்ட் இன்னொருத்தர் ஓஆர். நொட்படல்ன்றது இதான் நொட்படலோட குறியீடு. என்படலோட குறியீடு அதே மாதிரி XOR படலில் குறியீடு இப்படி இருக்கும். சரியா? இந்த என்படல் என்ன செய்யணும்னா 1 கொடுத்தீங்கன்னா 0 மாற்றி தரும், இல்லை 0 கொடுத்தா 1 மாற்றி தரும். அதாவது ஏயை கொடுத்தீங்கன்னா A டேஷாக மாற்றி தரும், நேர்மாற்றாக மாற்றி தரும். என்படலில் 1 கொடுத்து 0 கொடுத்தோம்னா 1 1 கொடுத்தோம்னா என்ட்ன்றது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க
அண்ட் பெருக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றையும் பிரிக்கணும். அது A1 B1 இருக்குன்னா AB இதுதான் எடுத்துருக்கான். 1 தர 1 எத்தனை 1 தான். 0 தர 0 0 தான். 1 தர 0 0. அதே மாதிரி 0 தர 1 0. இதுதான் அண்ட் படல். இதை ஓர்ன்றது கூட்டல். அதாவது ஒன்றோட ஒன்றை கூட்டினா 1 தான். அதை AB எடுக்கிறேன். AB 1ஓட 0 கூட்டினாலும் 1 தான். 0ஓட 1 கூட்டினாலும் 1 தான். 0ஓட 0 கூட்டினா 0 வரும். இப்போ இதுக்கு எப்படி எழுதுவோம்டா A.B என்று எழுதுவோம். பெருக்கல், அதாவது பெருக்கப்படுது. இதில் A + B என்று எழுதுவோம். சரியா? இதுதான் பேசிக். 3 படல் தான் இருக்குது. இதை விட்டு இந்த அன்படலோட இந்த நொட்படல் இணைஞ்சோம்டா. சரியா? அதாவது என் சொல்கிறது, அதாவது இந்த அன்படலையோட நாங்கள் நொட்படலை இணைச்சோம்டா இங்கே வர்ற விளைவெல்லாம் நிகர்மாறாக வந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி இந்த ஓர்படலோட நொட்படலை இணைச்சோம்டா சரி இப்படி குறியிட மாட்டா. அதாவது இதோட ஓர்படல் இணைச்சோம்டா மாறும். அதே மாதிரி இந்த ஓர்படலில் இன்னொருத்தர் இருக்கு, அது XOR படல் என்று இருக்கு. சரியா? XNOR படல் என்றதுரா XOR படலையும் நொட்படலையும் சேர்ந்தான் XNORன்னு சொல்கிறாங்க. அதாவது XOR படல் என்றால் இப்படி இருக்கும். இதில் முன்னுக்கு ஒரு கோடு போட்டால் சரி. இந்த படலைக்கு நொட்படல் என்றால் இப்படி இருக்கும். இந்த XOR படல் என்ன சொல்லுமென்னு கேட்டிங்கன்னா, 1 0 இருந்தால் 1 மட்டும்தான் வரும். இல்லை இதில் அதாவது ABக்கு இதில் ஒரு 0 இதில் 1 வந்ததுண்டா, AB ஏதாவது ஒன்றில் 1 வந்ததுண்டா மட்டும்தான் 1 வரும். மற்றபடி 0 வந்தால் 0 தான், 1 வந்தால் 0 தான். இவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, இவரை புறம் மாற்றி கொடுப்பார். 1 இவர் 0, 1 இவர் 0, 1 வருவார். சரியா? இவ்வளோ தான் இருக்குது படலில். அதாவது ஹேண்ட் படலைக்கு நொட்படலை சேர்க்கிறது, ஓர் படலைக்கு நொட்படலை சேர்க்கிறது. அதே மாதிரி XNOR இருக்குது. அதாவது XOR படலை கூட நொட்படலை சேர்க்கிறது. XORனா இதுதான் கணக்கு. அதாவது 1 0 ஏதாவது ஒரு முடிவிடத்தில் 1 வந்ததுண்டா 1 தான் வரும், மற்றெல்லாம் 0 வரணும். ரெண்டுமே சமமாக வந்ததுண்டா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா 0 தான் வரப்போகுது. நொட்படலை சேர்த்து விடணும்னா புறம் மாற்ற போகுது. இவ்வளோ தான் படலில் இருக்க கதை. இப்போ இதை வச்சு கொண்டு தான் எழுதுறது. அதாவது இதை வச்சுக்கொண்டு அந்த தர்க்க கோவைக்கு நான் என்ன எழுதினான்டா, அப்புறம் 3வது கேள்வி பார்ப்போம். தொடர்ந்து செய்யும்போது விளங்க நினைக்கிறேன். 3வது கேள்வி, A1 B1 ஆகிய பேப்புகளுடன் XOR படலின் மீன்ல அட்டவணை தர்க்க கோவையையும் எழுதுக. அதனை பயன்படுத்தி ஒப்பாளிக்கான தர்க்க கோவைகளை எழுதுக. அதாவது இந்த XOR இந்த படலை பற்றி கேட்குறாங்க. இந்த XOR படலையை AB என்ன முடிவெடுத்துக்கு வச்சோம்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. இப்போ AB என்ன முடிவெடுத்துக்கு XOR படலை வச்சோம்டா. இப்போ 4 தரம் 0க்கு 0, 0க்கு 1, 1க்கு 0, 1க்கு 1. XOR படல் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா 0 0 தரும், 1 0 தரும். ஆனால் ABயில் ஏதாவது ஒரு இடத்துல 1 இருக்கிறதால இங்கே விளைவு 1 தான் இருக்க போகுது. இது XOR படலில் இதுக்கான இதையும் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒப்பானுக்கான தர்க்க கோவை எழுதட்டான். அதாவது Fன்றது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, F1க்கு A1 XORக்கு மட்டும் இப்படி கூட்டல் போட்டு வட்டம் போடுவோம், B1. சரியா? தர்க்க கோவை இப்படி தான் இருக்கும். X1 F1 ஒன்று வரும், இதுக்கு மேலே ஒரு கோவை. இதுதான் அந்த XORக்கே பொதுவானது. இப்படி போட்டு கூட்டல் போட்டு ரெண்டையும் கூட்டினாங்க தான் என்ன புறம் மாற்றிருக்கோம், அவ்வளோதான். சரியா? A1 B1ஐ கூட்டி போட்டு புறம் மாற்றிருக்கோம்ன்றது தான் காட்டுங்க. XOR படலுக்கு இப்படி தான் எழுதுறது தர்க்க குறியீடு. அடுத்த 4வது, ஒரு XOR படலையும் ஒரு நொட்படலையும் ஆகிட்டு பயன்படுத்தி ஒப்பாளின் தர்க்க சுற்றை வரைக. அப்போ XOR படல்ண்டா இதில் ஒரு கோடு வரும், இதில் ஒரு நொட்படலை இணைக்கிட்டாமா, தர்க்க சுற்றை வரைஞ்சாச்சு. இதில் A1, இதில் AB, இதில் F1 என்ற ஒருத்தர் வரப்போகிறார். அடுத்து கேட்குறாங்க, XOR படலை மாத்திரம் பயன்படுத்தி ஒப்பாளின் தர்க்க சுற்றை வரைக. சாடே ஒரு XOR படலையும் ஒரு பெய்ப்பை தேவைக்கேற்ப தர்க்க முண்டுடன் இணைக்கட்டாமாம். அப்போ 2 XOR படலையும் இணைக்கட்டாமாம். அப்போ இதோட இன்னொரு XOR படலை இணைய போகுது. இப்போ இந்த இதில் ஏதாவது உண்டு சாடை, அதாவது ஒரு தான் இருந்தவங்க இதை உண்டு இல்லாட்டி சைவரில் இணைக்கிட்டாமா. அப்போ எங்களுக்கு கூட்டுப்படுறது தான் வீதி. அப்போ இங்கே வர்ற எல்லாமே இதோட கூட்டுப்பட போகுது. அப்போ 0 இருக்கிறத விட 1 இருக்கிற நல்ல. அப்போ இதில் உண்டை போட்டு உண்டை சாடையோட ஜாயின் பண்ண மாட்டா A1 B1 இதில் A1 என்று வரும்.
இது கொஞ்சம் விளக்கமாகிட்டு தெரிஞ்சாக்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்தது என்ன கேட்குறாங்கண்டா, மற்றது ஆறில் மேலே 2இல் காட்டிய கட்ட வரைபடத்தை ஒரு மேலதிக 3 பெய்ப்பு தர்க்கப்படலையையும் பயன்படுத்தி மேலே A1 B1 A2 B2 A3 B3 ஆகியவற்றும் ஒப்பிடும் 3 பிட்டு சேர்த்து வரைபடத்தை பிட்டுக்கான சேர்த்து வரைபடத்தை கரெக்டாமா. அப்போ 3 பயன்படுத்தலாமா. அப்போ A1 B1 இவருக்கு ஒரு செட், அதே மாதிரி இவருக்கு ஒரு செட், இவருக்கு ஒரு செட். சரியா? அப்போ நொட்டிப்படலை நொட்படலை சேர்ந்தது தானே, வட்டம் போட்டால் சரி. நொட்படலையும் சேர்ந்துருக்கு இதில். A1 B1 A2 B2 A3 B3. சரியா? இது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம், ஜாயிண்ட் ஆக்கி யாரோட சேர்க்க போகிறோம்டா 3 பிட். இவர் தான் அது 3 பிட். இப்படி வந்து இப்படி தான் வரும். இதோட F1 சேர்க்க போகிறோம். இதுதான் அந்த 3 செட் சேர்த்தது. அதாவது 3 பிட்டு ஒப்பாளிக்கு 3 பிட்டு இருந்தால் பாருங்கள், 3 பிட்டு ஒரு ஒப்பாளிக்கு சேர்த்துருக்கேன்னா இதான் படம். சரியா? இப்போ அடுத்த கேட்குறாங்கடா, ஒரு அட்டவணை வந்திருக்காங்க. தர்க்கப்படலிட பெய்ப்பு சுற்று பீக்கு என்னும் 2 வகை தர்க்கப்படலைகளை கருதுக. அதற்காக பெய்ப்புக்களும் பயப்புக்களும் தர்க்க வோல்டளவு மட்டங்கள் அட்டவணை தரப்பட்டுள்ளது. பீக்கு தந்திருக்காங்கடா. தர்க்கம் ஒன்றில் நீங்கள் 2 வோல்ட் 5 வோல்ட் வரையும் செட் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்ததில் 0 தொடக்கம் 7 செட் வரையும் செட் பண்ணலாம். அதாவதுடா இப்போ பீப்படலை எடுக்கணும்னு வைங்களேன். பீலரா 2 செட் இருப்பாங்களா. இவங்க இன்புட். சரியா? இங்கெல்லாம் அவுட்புட். இன்புட் அவுட்புட். சரியா? இங்கே நீங்கள் 1 0. சரியா? பேப்பர் போகுது. இந்த இதில் ஒரு தர்க்கம் ஒன்றில், இந்த தர்க்கம் ஒன்றில் 2 வகை தர்க்கப்படலைகளையும் பீக்குவன் 2 வகை தர்க்கப்படலை தர்க்கப்படலை தானே. தர்க்கம் ஒன்றிலடா. இங்கே நீங்கள் 2 வோல்ட் தொடக்கம் 5 வோல்ட்டை கொடுக்கலாம். சரியா? இதில் நீங்கள் 0 வோல்ட் தொடக்கம் 8 வோல்ட்டை கொடுக்கலாமா. வர்ற அவுட்புட்டில் 2.7 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வரையும் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் 0 வோல்ட்லேருந்து 4 வோல்ட் வரையும் கிடைக்குமா. இது பீக்கு. இது நான் கியூக்கு கிட்டேன்டா. இங்கே நீங்கள் 3.5லேருந்து 5 வோல்ட் வரையும் கொடுக்கலாம். அதே மாதிரி இதில் நீங்கள் 0லேருந்து 1.5 வோல்ட் வரையும் கொடுக்கலாம். வெளியே வரும்போது எப்படி இருக்குன்னா 4.95லேருந்து 5 வோல்ட் வரையும் கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கே 0லேருந்து 0.05 வோல்ட் வரை அவுட்புட் கிடைக்கும். சரியா? இது இன்புட் அவுட்புட் பீக்கும் கியூக்கும் அடி அந்த அட்டவணை பார்த்து ஒரு தர்க்க சுற்று அமைப்பதற்கு பீக்கு ஆகிய 2 வகை தர்க்கப்படலையும் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகே. ஒரு சுற்றில் பியின் பயப்பு இந்த இருக்குது அவுட்புட் கியூவின் பேப்புகளுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. இச்சுற்று தகுந்தவாறு தொழிற்படுமா என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? சுருக்கமாக விளக்குக. இப்போ இதில் இன்புட், அதாவது இந்த பீட அவுட்புட்டை இந்த இன்புட்டோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஆனால் ஒரு 3.5லேருந்து 5 வோல்ட்டு கூட இருக்கும். ஆனால் எனக்கு வெளியே வந்தது 2.7லேருந்து 5 வோல்ட்டு கூட இருக்கால. இந்த செட் இதோட கனெக்ட் ஆகும். இதுக்குள்ளே இந்த ரேஷியோக்குள்ளே இருக்கலாம். இந்த ரேஷியோ 3.5க்குள்ளே 5 வோல்ட் இருக்குது. அதே மாதிரி 2.7க்குள்ளே 5 வோல்ட்டுக்குள்ளே இருக்கலாம். அப்போ இவர் கனெக்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 4 வோல்ட் அவுட்புட்டில் வரும். ஆனால் இதோட கனெக்ட் பண்ணல மாட்டா. இல்லை, இது 1.5 வோல்ட் வரையும் இருக்கும். 0லேருந்து 1.5 வோல்ட் டைம் இருக்கும். அப்போ 4 வோல்ட், இதில் 1.5 வோல்ட் இருக்குது. ஓகே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்குள்ளே 4 இங்கே அடங்கும். இதுக்குள்ளே இவர் அடங்கு 1.5க்குள்ளே இவர் அடங்குறாலே இவர் கனெக்ட் ஆகிடுவே. இவருக்கு என்ன பிரச்சனை, 2.7லேருந்து 5 வோல்ட் வரையும் இருக்குது. 3.5 அதுட்டா சொன்னால் பீண்ட பயப்பை கியூன்னு சரிதானே ஒரு 3.5. ஓஹோ 2.7க்கு 5க்கு மண்டா. இங்கே 2.7 வந்தாண்டா இது சரி தொழிற்படாது. இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. இப்போ 0 இருக்கும்போது தொழிற்படும், தொழிற்படும். 4 இருக்கும்போது தொழிற்படுமாண்டாலும் தொழிற்படும். ஏன்னா 0லேருந்து 1.5க்குள்ளே இது இருக்குது. அப்போ இது வேலை செய்யும். இவர் 2.7 இருக்கும்போது இங்கே தொழிற்பட மாட்டேன் கேட்டால் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது 3.5 தான் ஆரம்பம். அப்போ பியில் இருக்க இந்த அவுட்புட்டில் இருக்க இந்த ரேஷியோ, வோல்ட் ரேஷியோ இந்த ரேஷியோட செட் ஆகலை. அப்போ முதலாவது சொன்ன மாதிரி இந்த பி அவுட்புட்டோட கியூட இன்புட்டை சேர்த்தோம். பீண்ட அவுட்புட்டோட கியூண்ட இன்புட்டை சேர்த்தோம்னா
இல்லை, அதாவது இந்த தொழிற்படாது. ஏன்னா இந்த ரேஷியோ வோல்ட் ரேஷியோவில் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இது 2 சமவெளியாக இருக்கும்போது இதை அக்செப்ட் பண்ணுமான்னு கேட்டால் இதை அக்செப்ட் பண்ணாது, அப்போ வேலை செய்யாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அழுத்த வித்தியாசம் தான், அதாவது பீன்ற அழுத்த வித்தியாசம் உயர்வாக இருக்கிறதால இதுக்குள்ளே செட் ஆகாது. இது ரெண்டாவது கேட்குறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறொரு சுற்றில் கியூவின் பயப்போட்டுடன் கியூஎன் பைப்பு பிஎன் பைப்புடன், அப்போ இந்த அவுட்புட்டை எடுத்து கொண்டு போய் இங்கே செட் பண்ணோம்னா என்ன கேட்குறாங்க, மாற்றி கேட்குறாங்க. அதாவது கியூண்ட் அவுட்புட்டோட பின்ற இன்புட்டை சேர்த்தா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. இது 450க்கும் 5 வோல்ட்டுக்கும் இடையில இருக்குது. இது இதோட செட் ஆகுமான்னு கேட்டால் செட் ஆகும். இந்த வோல்ட் இதோட செட் ஆகுமான்னு கேட்டால் செட் ஆகும். முதலாவது வரும் 0லேருந்து 0.05 வோல்ட். இவர் இதுக்குள்ளே வந்து செட் ஆகுன்னு கேட்டால் செட் ஆகும். 8 வோல்ட் வரை எடுக்குமே. 0.05 வோல்ட் இந்த 0.0 தொடக்கம் 0.8 வோல்ட்டோட செட் ஆகும்னா செட் ஆகும். இதுவும் செட் ஆகும். அப்படின்டா இது வேலை செய்யும். இது தொழிற்படுண்டா சரியானண்டா அழுத்த வீச்சுக்குள்ளே இது இருக்கிறதால தொழிற்படும். அதாவது வோல்ட் அடிப்படையில் ரெண்டையும் செட் பண்ணி பார்த்துருக்காங்க. இது பேசிக்கான கேள்வி. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு ஆண்ட் படலையில் இருக்கிற தொழிற்பாடை தான் கேட்குறாங்க. அதுக்கான படம் இருந்திருக்கு. டிரான்சிஸ்டரில் மெயினாக கேட்டது நிரம்ப நிலையில் மின்னோட்டம் ஓடுமா ஓடாது அதை வச்சுக்கொண்டு ஒன் ஆஃபாக கேட்டவங்க. அதை விட்டு போட்டு ஒரு தர்க்கச்சுட்டு கேட்டவங்கடா, ஒரு தர்க்கச்சுட்டு அது என்னென்னே தெரியாது. ஆனால் A1 B1க்குள்ளால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எஃப்ன்றது அதாவது சமனாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய மாட்டா உண்டுன்றதை காட்டுமா, மிச்சபடி 0 தான் காட்டும். இது மிச்சப்படி 0 தான் காட்ட போகுது. இந்த சமனாக இருந்தால் மட்டும் உண்டு காட்டும் என்ற கான்செப்ட், இந்த கான்செப்ட் தெரியுமா, 1 0 இருந்தால் 0 காட்டுது, 0 1 இருந்தால் உண்டை காட்டுது. எங்களுக்கு படலைகளை பற்றி தெரியணும். அதாவது நொட்படலை, ஆண்ட் படலை, ஓர் படலை, அதே மாதிரி ஆண்ட் படலை, அதே மாதிரி ஓர் படலை, அதே மாதிரி XOR படலை, XOR, அதே மாதிரி NOR. இந்த படலையை பற்றி இந்த படலைகள் இருக்க தரவுகளை பற்றி தெரியணும். ஏண்டா இதில் இந்த கான்செப்டை கேட்டுட்டு இதுக்கு XORையும் கேட்டு NOTடையும் கேட்டு இந்த ரெண்டுமே சேர்ந்த படலை தான் இதுக்குள்ளே இருக்கிறன்ற கான்செப்டை அவங்க கொண்டு வர்றாங்க. அதுக்கு நாங்கள் இந்த தர்க்க படலைகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு இதை பார்த்தோன்னே விளங்கியிருக்கும். வேண்டா ஒன்றையும் சைவரையும் கூட்டின ஒரே வேறு புள்ளிகள் இடையிலேயே வேறு அந்த AB என்ற முனைகளில் 1 0 இல்லாட்டி 0 1 இருந்தால் XOR படலைன்றது ஒன்றை தான் வச்சிருக்கு. அதோட நீங்கள் நொட்டை சேர்த்து விட்டிங்கன்னா புறம் மாற்றி இவ்வளோத்தையும் தரும். இந்த கான்செப்ட்டு இதில் வச்சு நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த கழிக்கு நீங்கள் விட எழுதலாம். அதுக்கு நீங்கள் இந்த படலை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதுக்குள்ள என்ன படலை இருக்குது, இந்த படலை வச்சு என்னது உருவாக்குறாங்க என்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. மற்றபடி இதில் பேசிக்காக அவ்வளோ பெருசாக கேள்வி வரல. உண்மையாகவே டிரான்சிஸ்டர் ஒன் ஆஃபில் தொழிற்படுமா, நிறமலையில் இருக்குமா, சுவிட்ச் வேலை செய்யுமா, வேலை செய்யாதா. அதுக்கு பிறகு படலைகளை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சார்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கேள்வி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. மற்ற அந்த கோவையை கேட்டிருக்காங்க, அது எழுதுகிற முறையே கொஞ்சம் கேட்டிருக்காங்க, அதுவும் கணக்கெடுக்கணும். அதை விட்டு போட்டு 2 தர்க்க படலைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கணும்னா வோல்ட்டில் வித்தியாசத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதாவது இது பொருந்துமா பொருந்தாதா, இந்த மாதிரியான கேள்விகள் தான் இதில் கேட்கப்பட்டிருக்கா.